My family originally comes from Jammu and Kashmir. So when I go to Jammu and Kashmir, I feel as if I've come home. எங்களுடைய குடும்பம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உரியது. நான் எப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறேனோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வேன். And I feel comfortable when I see mountains of Jammu Kashmir. When I land in Srinagar, I feel, oh, I've come home. நான் ஜம்மு காஷ்மீருடைய மலைகளை பார்க்கும் பொழுதும் அங்கு ஸ்ரீநகர் செல்லும் பொழுதும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். So I was not born in Tamil Nadu. So I was not born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும் my family does not come from Tamil Nadu. என் குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்து வராவிட்டாலும் but yet I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And when I see the RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture, I feel as if I'm Tamil. எப்போதெல்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை அவர்கள் தாக்குகிறார்களோ அப்போது நான் என்னை தமிழனாகவே உணர்ந்திருக்கிறேன். In my mind I feel, how dare these people attack the language, the culture of Tamil Nadu. நான் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நினைப்பேன், இவர்களுக்கு என்ன தைரியம் இந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நான் நினைப்பேன். Like yesterday in parliament they came out with this new bill. நேற்றைய தினம் இவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே. They said they're trying to pass a women's bill. அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார்கள். But they had already passed the women's bill in 2023. பெண்களுக்கான மசோதாவை தான் அவர்கள் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார்களே. So hidden behind the bill, the women's bill yesterday, was the delimitation. பெண்களுக்கான மசோதா என்கின்ற பெயருக்கு பின்னால் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒளித்து வைத்திருந்தார்கள்.